ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரே அளவில் ஒரு 5-6 ப்ளவுஸ் ஒரே மாதிரி தைக்கணும் அப்படின்னா அப்படியே மொத்தமாக போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 4 ப்ளவுஸ் மொத்தமாக போட்டு கட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பீஸை இந்த மாதிரி ஒரே பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாங்க. நான் எடுத்திருக்க 4 ப்ளவுஸ் பீட்டையும் இந்த மாதிரி ஒரே சைடு ஃபோல்டிங் வர்ற மாதிரி விரித்து விட்டுக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து 1 மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் தைக்க பழகிறவங்க எந்த சைஸாக இருந்தாலும் 1 மீட்ரு கிளாத் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டிங் போடுறதுக்கு எந்த ஒட்டுமே இல்லாமல் நீட்டாக தைக்க முடியுங்க. 4 கிளாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்டிங் ஒரே பக்கம் இருக்க மாதிரி மடித்து போட்டாச்சு. ஃபோல்டிங் பக்கம் எல்லாமே வந்து எல்லா கிளாத்தும் ஒரே அளவாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. கீழேயும் அதே மாதிரி முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இல்லாமல் வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி கட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் அளவு வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பேட்டர்ன் போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே டைரெக்டாக மார்க் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். அதை காட்டிலும் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டே கட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கீழே வந்து முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இல்லாதனால அப்படியே கீழே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ளவுஸோட பேக் சைடை வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஸ்லீவை வச்சுக்கலாம். ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே வச்சுக்கிறேன். கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறேன். வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் ஸ்ட்ரெயிட் கட் தான் கட் பண்ண போகிறேன். கிராஸ் கட் கிடையாது. அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் கிராஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கிராஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் சைடு மட்டும் தான் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா பேக் சைடு மட்டும்தான் வந்து ஃபோல்டிங் இருக்குது. ஸோ ஃபோல்டிங் பக்கம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். மற்ற பக்கம் வந்து எந்த பக்கம்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டி பீஸு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடுக்கு 3 பீஸ், மொத்தம் வந்து 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாக வந்து பட்டி பீஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸும் கொக்கி பீஸும் கட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கிளாத்து விடக்கூடாது. நம்ம ஏற்கனவே பர்ஃபெக்டான அளவுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ளவுஸை. அதனால் வந்து கரெக்டாக இருக்கிற அளவுக்கு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக போட்டு கட் பண்ணுறப்போ சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து கட் பண்ண முடியும். சிசர் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு மொத்தமாக போட்டு கட் பண்ண முடியாது. அளவு ப்ளவுஸில் எங்கெங்கெல்லாம் அர்க்காத் இருக்கோ அதை இந்த எல்லா ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி அர்க்காத் கொடுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து தைக்கிறப்போ உங்களுக்கு அளவு மாறாமல் இருக்குங்க. ஸோ ஏற்கனவே அர்க்காத் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக் சைடு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கிற அளவில் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணுங்கள். கரெக்டாக வளைவான இடத்துல அதே மாதிரியே கரெக்டாக வளைவு கொடுத்து கட் பண்ணணுங்க. கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ கட் பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து அளவு மாறிடும். அதனால் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிடு. இப்போது பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட் சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக் சைடும் அர்க்காத் இருக்கிற இடத்துலலாம் அர்க்காத் கொடுத்து எடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி வளைவான இடத்துல வளைவு கொடுத்து கரெக்டான அளவுக்கு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 மீட்ரு கிளாத் எடுத்துருக்கனால பட்டி பீஸுக்கோ கொக்கி பீஸுக்கோ கிராஸ் பீஸுக்கோ பத்தாமல் போக வாய்ப்பு இல்லைங்க. கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பட்டி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் கொடுக்க தேவையில்லை. இதிலேருந்தே எடுத்துக்கலாம். 3 பீஸ் இந்த பக்கமும் 3 பீஸ் அந்த பக்கமும் கொடுத்தே தைச்சிக்கலாம். பத்தாமல் போகாது. ஸோ நீங்கள் வந்து 1 மீட்ரு வந்து ஸ்டார்டிங்கில் தைச்சி பழகிறவங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா துணி பத்தலைங்கிற கன்ஃபியூஸ் இல்லாமல் நீட்டாக வந்து தைச்சிக்கலாங்க. இப்போ முன்னாடி ஸ்ட்ரெயிட் கட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து அர்க்காத் கொடுத்து எடுத்துக்கலாம். சென்ட்ரு டாட் பிடிப்போம் பாருங்கள், அந்த இடத்துலையும் வந்து அர்க்காத் கொடுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு.
ஒரே அளவாக நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணியாச்சு. சென்டரில் வந்து அந்த ஃபோல்டிங் இருக்குது, அதை வந்து தைக்கிறப்ப கட் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பட்டி பீஸ் கட் பண்ண போகிறோங்க. பட்டி பீஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது. ஸோ இதை அப்படியே வந்து 3ஆக ஃபோல்டு பண்ணி பட்டி பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து க்ரிப்பாக இருக்குங்க, நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ வந்து 3 பீஸ் கொடுத்தா நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3ஆக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக எட்ஜஸ் கீழெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம அளவு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பீஸாக போட்டிருக்கனால துணி வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண முடியல அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸை தனியாக எடுத்து கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாக போட்டு தான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இருந்தாலும் வந்து ஒட்டுக்கு அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் கொடுத்து தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அப்படியே நான் ஃபோல்டிங் பண்ணி தான் தைக்க போகிறேன். அதனால் கீழே வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஏற்கனவே ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க, மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. மெயின் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளவுஸ் பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, பட்டி, ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸு, கொக்கி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே வந்து கொக்கி பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம். அந்தந்த கலருக்கு மேட்சிங்காக பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா தைக்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஸோ வந்து நீட்டாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸுக்கும் முதல்ல பேக் சைடு, அடுத்து ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவு, பட்டி, கொக்கி, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து எடுக்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒவ்வொரு கலராக வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் எடுத்துக்கிறோம், அடுத்து பட்டி, அதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸில் ஏற்கனவே கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டுக்கா வச்சு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பீஸ்லையும் இதே மாதிரியே கரெக்டாக ஒவ்வொன்றா மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. அப்போ வந்து கிளாத் மாறாமல் இருக்கும். இதிலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸில் வந்து கிராஸ் பீஸு அப்போங்கிறப்ப தைக்கிறப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா கலருக்கும் தனித்தனியாக வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு. ஒரே டயத்தில் 5-6 ப்ளவுஸ்னாலும் இந்த மாதிரி ஒட்டுக்கா போட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த மெத்தடில் கட்டிங் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.